Hi friends, welcome to Awesome Maths. So இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.6ஓட தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இதுவுமே சப்ராக்ஷன் சம்ஸ் தான், கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம், subtract 1 by x square plus 2 from 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 the whole square. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டு கொடுக்காம சப்ராக்ட்னு கொடுத்து இந்த எக்ஸ்ப்ரெஷனை இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டு எழுதிக்கலாம். 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 the whole square. ஸோ ஃப்ரம்னு கொடுத்து இது கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம இதை எழுதிக்கிறோம். இதிலேருந்துன்னு தானே வரும், அதனால் மைனஸ் 1 by x square plus 2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். டினாமினேட்டர் சேமாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக நியூமரேட்டரை ஆட் பண்ணிட்டு போயிடலாம். டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும் டினாமினேட்டருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் என்ன, 1ன்னு அர்த்தம். இங்கே 1 இல்லைனா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ சேம் எக்ஸ்ப்ரெஷன் தான், பட் பவர் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷனுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட் ஆர்டர் தான் எல்சிஎம்மாக எடுப்போம். இது எக்ஸசைஸ் 3.3ல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் எது, இதோட ஆர்டர் 1, இதோட ஆர்டர் 2. ஸோ இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர். ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் எல்சிஎம். இப்போ இந்த நியூமரேட்டரில் ஏதேனும் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டரையும் நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணோன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா நியூமரேட்டரில் எதுவுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. நியூமரேட்டரில் உள்ளதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 2x cube ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் இருக்குது நடுவில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரையும் கம்பேர் பண்ணும். இப்போ வேணால் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்த டினாமினேட்டரை நம்ம இங்கே கீழே போடுறோம். இப்போ இது நம்ம கேன்சல் பண்ணணும், இதுவும் இதில் ஒரு டேர்மும் கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். ஸோ அதை நியூமரேட்டரோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் x square minus 2 whole divided by x square plus 2 the whole square. ஸோ இதில் இப்போ ஏதாவது சிம்ப்ளிஃபிகேஷன் இருந்ததுன்னா அதை பண்ணணும். இது க்யூப் டேர்ம் வேறு இல்லை, ஸோ டைரெக்டாக க்யூப் டேர்ம் அப்படியே வரும். இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ் 3 மைனஸ் 2, ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் 1 வரும். divided by x square plus 2 the whole square. ஸோ இதுக்கு மேலே இது எதுவுமே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். Fourth sum, which rational expression should be subtracted from this expression to get this expression? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரம் எது கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோங்கிறது நமக்கு புரியும். டு கெட்னா இதுதான் ஆன்சராக கிடைக்கிது. ஸோ எதை சப்ராக்ட் பண்ணால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிதுன்னா அந்த ஆன்சரை திரும்பி இதில் சப்ராக்ட் பண்ணால் அந்த நம்பர் தான் கிடைக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3 இல்லையா. 5 மைனஸ் 2 3னா 5 மைனஸ் 3 என்ன வரும், 2 வரும். ஸோ அதை தான் இங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க. அதாவது 5லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் 3 கிடைக்கும். இதை நீங்கள் 5ன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதை 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் டு கெட்
திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 5லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் 3 கிடைக்குங்கிறதுக்கு இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா. அவங்க கொடுத்துருக்க ரெண்டையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணால் 5 - 3னாலும் இந்த 2 தான் வரும். ஸோ இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் எதை சப்ராக்ட் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அதை மேத்தமெட்டிக்கல் டேர்மாக எழுதும் போது ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரம் இது கொடுத்துருக்கிறதுனால இது வரும். ஸோ x² + 6x + 8 டிவைடட் பை x³ + 8. ஸோ இதிலேருந்து நம்ம இதை சப்ராக்ட் பண்ணால் அது எந்த எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். 3/x² - 2x + 4. ஸோ இந்த சப்ராக்ஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா இங்கே x³ + 8 இருக்குது, இங்கே ஒரு பாலினாமியல் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து x³ + 8 இருக்குது. 8ங்கிறது ஒரு கியூபிக் டேர்ம், நமக்கு பார்த்தாலே தெரியும். 8ஐ வந்து எப்படி எழுதலாம், 2³ அப்படின்னு எழுதலாம். ஸோ x² + 6x + 8 divided by x³ + 2³ minus 3/x² - 2x + 4. ஸோ இப்போ டினாமினேட்டர் செக் பண்ணால் இங்கே a³ + b³ ஃபார்முலாவில் இருக்குது, இங்கே வேறு ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்ன வரும், ஃபார்முலா வந்து a³ + b³ ஓட ஆன்சர் a + b × a² - ab + b². ஸோ இது எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ a³ + b³ இதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா x² + 6x + 8 divided by ஸோ a³ + b³ ஓகேவா. ஸோ x + 2x² - 2x + 4 மைனஸ் இந்த டேர்ம் வரும் 3 டிவைடட் பை x² - 2x + 4. ஸோ நான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுறேன் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் x² - 2x + 4 இருக்குது, இங்கேயும் x² - 2x + 4 இருக்குது. பட் இன்னொரு டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்குது, என்னென்னா x + 2 இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் இருக்குது. சப்போஸ் இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இது மேபி கேன்சல் ஆகலாம். அப்படி கேன்சல் ஆனிச்சுன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கும், ஈஸியாக ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டே இங்கே நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து சம் பார்த்தோன்னே இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. டேர்ம் இங்கே வரும்பொழுது தான் நமக்கு தெரியுது ஓகேவா, ஒரே மாதிரி டினாமினேட்டர் இருக்குதுன்னு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் போடுறேன் ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். x² bx + cங்கிறது தான் ஜென்ரல் டேர்ம். அது கூட கம்பேர் பண்ணும்போது சம் வேல்யூ ப்ராடக்ட் வேல்யூ போடணும். சம் வேல்யூ b = நமக்கு என்ன கிடைக்கும், 6. ஸோ ac = பார்த்திங்கன்னா 8 கிடைக்குது. ஸோ இது ப்ளஸ் இது மல்டிப்ளிகேஷன். ஸோ 8ஓட மல்டிபிள்ஸ் நம்ம எழுதணும். ஸோ 1 8 is 8, 2 4s are 8. ஓகே, ஸோ இதுதான் அப்படியே வரும் இல்லையா. ஸோ இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 8ஓட 1 ஆட் பண்ணாவோ இல்லை சப்ராக்ட் பண்ணாவோ 6 கிடைக்காது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில். ஸோ 4ம் 2ம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால ஈஸியாக அப்படியே நம்ம 2ஐயும் 4ஐயும் ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், x + 2 × x + 4 so divided by x + 2 x² - 2x + 4. ஸோ மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே வரும், x² - 2x + 4. ஸோ சம் பார்க்கும்போது பெருசாக வர மாதிரி இருக்கும். இதில் இந்த ஸ்டெப்பை அப்படியே நம்ம எழுதிக்கிட்டே வரோம், அதனால அது அப்படி தெரியுது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இப்போ இந்த x + 2ம் x + 2ம் நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் ஒரே டினாமினேட்டர் ஆகுது. அப்போ நமக்கு ஒன்றுமே பெரிய வேலை இல்லை, நம்ம ஈஸியாக அப்படியே சப்ராக்ட் பண்ணிவிட்டு போயிடலாம்.
எல்சிஎம் எடுக்க வேண்டிய வேலைலாம் இங்கே இல்லை. ஸோ அப்போ காமன் டினாமினேட்டர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4, இங்கே என்ன இருக்குது? -3. ஸோ என்ன வரும்? 4ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.